நீதிமொழிகள் 3 இறை வார்த்தை 33. பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும், அவருக்கு அஞ்சி நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும். அவருக்கு அஞ்சி நடக்கும் குடும்பத்தின் மீது ஆண்டவருடைய ஆசை தங்குகிறது. நம்முடைய வீட்டில் குடும்பமாக நாம் ஆலயத்திற்கு செல்லுகிறோமா? குடும்பமாக ஜெபிக்கிறோமா? குடும்ப ஜெபம் இல்லத்தில் இருக்கிறதா? ஆலயத்திற்கென ஒருவரை நாம் நேர்ந்து விட்டிருப்போம். எங்கள் அம்மா மட்டும் போவாங்க, என் பிள்ளைகள் மட்டும் போகும் என சொல்லி நல்ல நாட்களில் மட்டும் அல்லது இறப்பு நேரங்களில் மட்டும் ஆண்டவருடைய ஆலயத்தை நம்முடைய பாதங்கள் மிதிக்கும் என சொன்னால் நாம் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பது இல்லை. அப்படி நடக்காத நேரங்களில் பொல்லாராய் வாழ்கிறோம். உண்மையில் ஆண்டவருடைய ஆசீர் நம் இல்லத்தில் தங்க வேண்டும் என சொன்னால், எந்த ஆசீர் சமாரிய மக்களுக்கு சக்கேயுவுக்கு மீட்பை தன் தங்குதலால் கொடுத்ததோ அது நம் இல்லத்திற்கு வேண்டும் என சொன்னால் நாம் குடும்பமாய் ஆண்டவரை நாட வேண்டும். அப்படி குடும்பமாய் நாடாத பொழுது, நம் குடும்பத்தில் ஒருவர் ஆண்டவரை நாடாத பொழுது நாம் கண்டுகொள்ளாமல் அவர் அப்படிதான் சொல்லி நாம் கடந்து செல்லுகிற நேரங்களிலெல்லாம் நாம் ஆசியை பெறுபவர்களாக அல்ல, பொல்லாராக மாறி ஆண்டவருக்கும் ஆணியை கொடுக்கிறோம், நாமும் சாபத்தை பெற்றுக்கொள்கிறோம்.